ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சொரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இங்கே பாருங்கள், நான் ஒரே ஒரு சொரக்காய் எடுத்திருக்கேன். நல்லா பிஞ்சாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்தமாரி கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சொரக்காவை எப்பவுமே தோல் சீவறதுக்கு முன்னே கழுவிடுங்க ஃபுல்லாகவே. ஏன்னா தோல் சீவறதுக்கு அப்புறம் தண்ணி சதன்னு இருக்கும். சொரக்காய் தண்ணி ஏற்கனவே தண்ணி விடும். நீங்கள் அது அப்படி போட்டிங்கன்னா இன்னும் 2 தண்ணி விடும். நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. பிஞ்சாக இருக்குது பாருங்கள். ஒரு இது கூட இல்லாத நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. அப்படியே பொடியாக கட் பண்ணி வச்சுங்க. கட் பண்ண சொரக்காய் எடுத்து இங்கே தோல் பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. ஏன்னா தோலோடு சதையோடு சேர்த்து சீவிடாதீங்க. நல்லா அழகாக நைஸாக செய்வுங்க. இப்போ ஒரு வானல் ஒன்று அடுப்பில் வச்சு அதில் லைட்டாக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம்பயிறு போட்டு தாளிச்சிடுங்க. சொரக்காவுக்கு ரொம்ப வேலை இல்லை, ஈஸியாக சமைச்சிடலாம். இது போட்டு கடுகு உளுத்தம்பயிறு போட்டுருங்க. போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச சொரக்காயை எடுத்து அதில் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிண்டுங்க. இதில் தண்ணி எதுவுமே வைக்காதீங்க. ஆல்ரெடி சொரக்காவில் தண்ணி விடும். அப்படியே லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வேகட்டும். வெந்து முடிச்சதுக்கப்புறம் அந்த பாருங்கள், நல்லா சொரக்காய் வெந்துடுத்து தண்ணியாக எடுத்து பாருங்கள். அதிலே நானே இதுக்கே தோலோடு தான் கழுவுனா அதுக்கே தனியாக ஒரு ரவோண்டு தூள் போடுங்க. தேவையான அளவு தூள் போடுங்க. குழம்பு தூள் தான் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அப்படியே கிண்டி விடுங்க. அந்த தூள் வாசனை போகிற அளவுக்கு அதை அடுப்பில் வச்சு கிண்டுங்க. கிண்டிட்டு நான் இப்போ வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கொஞ்சம். அதை நான் பொடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், முழுசாக இருக்குங்களா? தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை அப்படியே அம்மியில் வச்சு கொஞ்சம் நுணுக்கிக்கோங்க. நுணுக்கி வச்சிங்கன்னா ஃபைனலாக அது போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ போட்டுட்டேன். ஆல்ரெடி சொரக்காவில் காஞ்ச மிளகா கூட போட்டு தாளிக்கலாம். ஆனால் இப்படி செஞ்சால் எனக்கும் பிடிக்கும், நல்லாயிருக்கும். காரசாரமாக இருக்கும். சொரக்காவே சாப்பிட்னா இருக்கும். அதனால் காரசாரமாக இருக்கும் தூள் போட்டேனாக்கா. அதுக்காக தான் நான் தூள் போடுவேன். இங்கே பாருங்கள், அப்படியே ஒரு ஏனத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சிங்கன்னா சொரக்காய் பொரியல் ரெடி. சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். தூள் போட்டோன்னா சாம்பார் சாதத்துக்கெலாம் தொட்டுக்கலாம். டொன்டடாய்.